இந்த ராஜயோக தியானம் கத்துக்கிறதுக்கு என்ன கொண்டு வரணும், என்ன படிச்சிருக்கணும், ஏதாவது முன்னேற்றம் இருக்கணுமா, ஏதாவது பயிற்சி பண்ணிட்டு வரணுமா? இந்த ராஜயோகம் கத்துக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று கொண்டு வந்தா மட்டும் போதும். ஒன்னே ஒண்ணு. என்ன அது? ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம். ஏன்னா அந்த உலகத்துல எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் யாரு கேட்டாலும் நேரம் இல்லைன்னு தானே சொல்றாங்க. நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்ப நேரம் வந்து தப்புக்குன்னு ஆத்மா உயிர் போயிடுச்சுன்னு வைங்க, அவருக்கு நேரம் வந்துச்சுன்னா அந்த பாடி அங்கதான் இருக்கும், உறவுகள் எல்லாம் அங்க இருப்பாங்க, ஒரு பிட்டும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் என்ன பண்றது இல்லைங்களா? அப்போ நமக்கு என்னன்னா இதுக்கு வந்து நமக்கு உடல் சார்ந்த உலகிய சார்ந்த எந்த விஷயமே அவசியம் இல்லை. நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட ஒரு மோசமான பழக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலைனாலும் பரவாயில்ல இல்லைங்களா? படிச்சவங்களுக்கு புரிய வைக்கிறது பெரும்பாடா இருக்குது. படிக்காதவங்க புரிய ஈஸியா இருக்குது. ஒரு இடத்துல விவசாயி அவங்க வந்து பில்லு எல்லாம் போட்டு அந்த அந்த இது நெல்லுக்காக அந்த ஒரு மாடு அப்படி சுத்தி சுத்தி வர இல்லைங்களா, அது சுத்தி வர வச்சுட்டு அவர் அங்க படுத்துட்டு இருந்தார். அப்புறம் நல்லா படிச்சவர் வந்தார். படிச்சவர் வந்து அதை அப்படியே கிராமத்து பார்க்க வரும்போது இது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்குது, அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு எழுப்பி கேட்குறீங்க, என்னங்க நீங்க பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கிறீங்க, அந்த மாடு பாட்டுக்கு சுத்திட்டு இருக்குது அப்படின்னா அது நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இல்ல அது சுத்திட்டு இருக்கிறதுக்காக நான் மணி கட்டி வச்சுக்கிறேன், அது சுத்திட்டே இருக்கிறதுனால அது தெரிய விட்டுக்குங்க. ஒருவேளை அந்த மாடு ஒரு இடத்துல நின்றுட்டு தலை மட்டும் அப்படி இப்படி அசிட்டே இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாடு படிக்கலைங்க, எப்படி இவனை ஏமாத்தலாம், எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு தெரியாது. அது சூதுவாது இல்லாத அதோட வேலை நல்லா செஞ்சுட்டு போகும். அதனால ரொம்ப அட்வான்ஸ் திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வந்தது அது கூட என்ன சொல்றாரு, ஒரு விஷயத்த புரிஞ்சாவே போதுமானது. நான் மனப்பாடம் பண்ணணும், ஒரு ஒப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கடவுள் கொடுக்கறதே இல்லை. இங்க வந்து இதுக்கு முன்னாடியும் கடவுள் வந்து பகவான் நான் குழந்தை இல்ல இறைவன் நான் பக்தனிங்கிற ரூபத்துல இருந்தது. இப்ப அவர் அப்பா நான் குழந்தைங்கிற சம்பந்தம் வரும்போது ரொம்ப நெருக்கமான உறவு ஏற்படுது. ஏற்கனவே பக்தியில தான் அது மாதிரி அப்பா தானே நம்ம கடவுளே, நீயும் தாயும் தந்தையும் உறவும் பந்தும் சொந்தம் எல்லாம் நீ தானே கும்பிட்டோம். இப்பவும் அப்படிதான் சொல்றீங்க? இப்போ அப்படிதான் சொன்னாலும் அப்போ நமக்கு அவர் யாருன்னு தெரியல. இப்போ மேல ஒருத்தர் இருக்கிறேன்னு சொல்றாங்களா, மேல ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க சொல்றாங்க, ஒருத்தன் தான் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா பிராக்டிக்கல் எத்தனை பேர் வச்சுக்கிறோம்? நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம கடவுள்களேன்னு சொல்லல, கடவுள் இறைவான் கூப்பிட்டாங்களோ இறைவன்களேன்னு கூப்பிடல சரிங்களா? பகவானே என்ன பகவான்களேன்னு சொல்லல, ஆண்டவன் ஆண்டவா அப்படின்னாங்க, ஆண்டவன்களேன்னு சொல்லல. நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குதுன்னாங்க, நமக்கு அப்பாற்பட்ட 7-8 சக்தி இருக்குன்னு சொல்லல. அப்போ ஒருத்தரும் தான் சொல்றாரு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது நம்புறேன், மற்றபடி பெருசா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் அது எதிர்பார்ப்பாங்க. யாருனாலும் உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்கும், அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா எல்லா உயிர்லயும் அந்த உண்மை பதிவாயிருக்குது. ஒருவன் இருக்கிறாரு அப்படி கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிறது எல்லா உயிர்லயும் பதிவாயிருக்குது இல்லைங்களா? ஆனா ஏதோ காரணத்துக்காக சில தவறான புரிதல்னால வேற வேற கருத்து வேறுபாட்டுல போயிட்டாங்க. அது மறுபடியும் எல்லாமே இப்ப சரியாகக்கூடிய சமயம் நெருங்கிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்ப அதனால கடவுள் ஒருத்தர் தான், நம்ம அவர் யாரோ கிடையாது. பாருங்க, ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா உரிமையோட இதை கொஞ்சம் செஞ்சுட்டு இதை வாங்கிட்டு வான்னு சொல்லலாம், உரிமை இருக்குது. வீட்டுல ரிலேஷன் ஃபேமிலி என்னன்னா அங்க உரிமையோட செய்யணும்னு சொல்லி கேட்கலாம். ரோட்ல போறவங்ககிட்ட எந்த வேலையில முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல முடியுமா? முடிச்சிருவாங்க. அப்போ அங்க சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப ஏதோ ஒரு உறவு வேணும் நமக்கு, ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கோ வேற எதுக்குனாலும். அப்ப கடவுள்கிட்ட இவ்வளவு அப்ளிகேஷன் வைக்கிறோமே, அவருக்கு எனக்கு என்ன உறவு? என்னதான் உறவு இல்லைங்களா? அப்போ இந்த சமயத்துல கடவுள் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, ஆல்ரெடி நம்ம புரிஞ்சிட்டு இருந்ததுதான் தெளிவுபடுத்துறாரு. எப்படி இந்த உடலுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்களோ, உடம்பு கொடுத்த அப்பான்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் இருக்கிற மாதிரி அதே மாதிரி உயிருக்கும் ஒரு தந்தை. உடம்புல இருக்கிற வரையும் தான் உறவுகள் எல்லாமே வந்து வச்சுக்குவாங்க. இன்கேஸ் ஒரு 6 மணிக்கு வரணும், வரலன்னா 10 ஃபோன் வந்துடும், எங்க இருக்கீங்க, வரலீங்களா, அது எப்படி. அந்த உடம்புட்டு உயிர் போச்சுன்னு வைங்களா, எப்ப எடுக்கிறீங்கன்னு தான் கேட்டுட்டே இருப்பாங்க. அதிகபட்ச கொஸ்டின், இன்னுமா வச்சுக்கிறீங்க, அதுக்கே ஏகப்பட்ட ஏற்பாடு பண்ணணும் இல்லைங்களா? சரி, உடம்போட இருக்கிற வரையும் ஓகே, உடம்பு விட்டு போனோன்னு அவர் போயிட்டாருன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ உடம்புல இருந்து வெளியே போயிட்டாரு, இனி அவருக்கு யார் சொந்தம்? ஒரு ஜெனரல் சும்மா தமாசுக்கு தான் கேட்கிறேன். இன் கேஸ் போனவர் ரொம்பவே அழுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆவியை வந்து வீட்டுல சேர்த்துக்குவாங்களா?
சேர்த்துக்கவே மாட்டாங்க. மந்திராட்டு கூப்பிட்டு வச்சு இந்த பக்கமே வராது பண்ணிடுங்க பாரு இல்லைங்களா. அவங்க வீட்லயும் சேர்த்து மாட்டாங்கன்னா எந்த வீட்லயும் சேர்த்த மாட்டாங்க. ஆமா இல்லைங்களா. அப்போ அவர் நிலைமை யோசிச்சு பாருங்களேன் என்ன ஆகும். அப்புறம் யார் அவருக்கு? அப்போ நம்ம உடம்புல இருந்தாலும் சரி, உடம்புல இல்லைனாலும் சரி, கடவுள் நம்பிக்கையோட இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கையோட இல்லைனாலும் சரி, கடவுள் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் தாயாக தந்தையாக எல்லாமாவும் இருக்காரு. இன்னொரு கேள்வி, இப்போ ஒரு பணக்காரனுடைய பையன் பணக்காரனா இருப்பான் இல்லைங்களா. நாம் இறைவன் குழந்தைங்கன்னா நாம இறைவன் மாதிரி இல்லையே, ஏன் இப்படி இல்லை இருக்கிறோம், எதனால இப்படி ஆனோம், திருப்பி இப்படி ஆக வாய்ப்பு இருக்குதா? அப்ப ஏன் இல்லைன்னா எல்லாமே நம்ம ஒண்ணு நினைக்கிறோன்னா, ஒரு படத்துல ஹீரோக்கோட முக்கியத்துவம் ஹீரோக்கு தான் இந்த ஆசை கொடுப்பாங்க இல்லைங்களா. மத்தவங்களுக்கு ஒண்ணு அப்படி இப்படி இருக்கும். ஒரு சிலது 2 ஹீரோ கூட இருக்கலாம், சமமான பாட்டு கூட இருக்கலாம். அப்போ அதே மாதிரிதான் இன்னைக்கு உலகத்து செல்வந்தர் அப்படின்னா அதுக்கு 2-3 ரீசனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன் என்னன்னா, அந்த அவர் இயற்கையாவே வந்து அவர் செஞ்ச புண்ணிய கர்மா இருக்கும் இல்லைங்களா. சொல்றாங்க இல்லைங்களா, இப்போ ஒருத்தருக்கு நல்ல வசதி இருக்குதுன்னா நல்ல வண்டியும் நல்ல ட்ரெஸ்ஸும் அப்படித்தானே எடுப்பாங்க இல்லைங்க. இல்லாதவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. அவருக்கு என்னங்க கொடுத்து வச்சிருக்காரு முடியுமா, அந்த புண்ணியம் கொடுத்து வச்சதுனால அதனோட அடிப்படையில அந்த இது கிடைக்குது. யார்கிட்டயோ கொடுத்து வச்சாங்கன்னா புண்ணியமா கொடுத்து வச்சிருப்பாங்க. யார்கிட்டயோ கொடுத்து வைக்கல, அவர் புண்ணியம் பண்ணி இன்னொருத்தருக்கு சுகம் கொடுத்துருக்காரு. சுகம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ரொம்ப துக்கமா இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, என்ன பாவம் பண்ணாரோ அனுபவிக்குது பாருங்க அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்றாங்க. இப்ப இவங்களும் ஏதோ பாவத்தை கொடுத்து வச்சிருக்காங்க, செஞ்சு வச்சிருக்காங்க. கொடுத்தது என்ன, பாவத்தை துக்கத்தை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அப்ப அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரு சிலர் வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸாவும் இருக்கலாம். அவங்க இல்லைன்னா ரீசெண்ட் பர்த் அப்படிம்பாங்க. அப்படின்னா மேல ஆத்ம லோகம் இருக்குதுன்னா அங்க இருந்து எல்லாமே வந்துடல. ஆரம்பத்தில் மக்கள் தொகை ரொம்ப கம்மி தான். இதே நான் புதுசா சொல்றீங்க, இருங்க இது கமாப்பட்டுக்கிறேன் நான். உலகத்துல மக்கள் தொகை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. நீங்க இப்போ உலகம் மேல இருந்து வருது, இது வரைக்கும் எப்படி ஆத்மா எங்க இருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. உயிர் ஒண்ணு இருக்கா என்னன்னு ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது. உயிர் இருக்குதுன்னா அது எங்க இருந்து வருதுன்னே தெரியாம இருந்த சூழ்நிலையில நீங்க இப்போ மேல கை காமிக்கிறீங்க. இறைவன் தான் மேல இருக்கிறான்னு சொல்லி, இறைவன் தான் மேல, அப்பா எங்க இருக்காரோ குழந்தை எங்க தானே இருக்கணும் இல்லைங்களா. அப்போ இந்த உலகம் மனிதருக்கு வாழக்கூடிய பூமி இல்லைங்களா. இங்க மனிதரோட உறவுகள் எல்லாமே இருக்கும். பொதுவாவே யாராவது இறந்துட்ட கூட மேல போய் சேர்ந்துட்டாங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. கடவுள்னால மேலே தான் காட்டுவாங்க, சைட்ல இருக்கிறாரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறாரு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. கோயில்ல நின்று கும்பிட்டா கூட மேலதான் சொல்லுவாங்க, மேல ஒருவர் இல்லைங்களா. அப்ப நமக்கு உடம்பு கொடுத்த அப்பா எப்படியோ அதே மாதிரி உயிருக்கு உண்டான தந்தை. நம்ம ஒவ்வொருத்தர் உயிர்னு சொல்லும் போது உலகத்துல 800 கோடி அப்படின்னா 800 கோடி பேருக்கும் ஒருத்தர் தான் இல்லைங்களா. உடம்பு கொடுத்த அப்பா எப்படி இருக்காரு, உடல் போலவே இருக்காரு. ஆடு மாடு குட்டி எப்படி இருக்குது, அது போலவே தான் இருக்கும். அப்போ ஆத்மா ஒரு ஒளிரூபமா இருக்குது, பிரகாசமா இருக்குதுன்னா ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மா ஒளியானவர், பிரகாசமானவர். அப்போ அவர் மேலதான், அது ஆத்ம லோகம். ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா மொத்த பேரும் அப்படியே ஒரே சீன்ல வந்துட மாட்டாங்க இல்லைங்களா. அவங்கவுங்களுக்கு எப்போ பார்த்தோம் அப்போ வந்து அவங்களோட பாகம் என்ன முடிச்சு கொடுத்துட்டு போவாங்க. கடைசியில யாரெல்லாம் வரணுமோ படம் முடிஞ்சு வணக்கம் சுபான்னு போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன வரணுமோ மற்ற பேர் வந்துருவாங்க இல்லைங்களா. அதே மாதிரிதான் கடவுள் இந்த ஒரு ரகசியத்தையும் புரிய வைக்கிறாரு. இதுவரையும் நம்ம மேல இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ இதுவரை யாரும் மேல செல்லவில்லை. வந்தவங்க இன்னும் டிராமா முடியல. அப்போ இது எல்லாமே ஒரு பகல் இரவு மாதிரி சுகமான உலகம் சொர்க்கமாக சுகமாக இருந்தது, அதுவே துக்கமாக நரகமாக மாறுச்சு. ஆத்ம உணர்வுல இருந்தோம், சுகமாக இருந்தோம், ஒரு ஃபேமிலியா இருந்தோம். உடம்புங்கிற உணர்வு வந்தோம், பிரிவினைகள் வேறுபாடு வந்தது, துக்கமாக தவறான காரியம் செஞ்சு துக்கமாட்டோம் இல்லைங்களா. இப்ப கடைசி ஏண்டில் வந்து மறுபடியும் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபனை செய்யணும். இதுல இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டீங்க. எல்லாம் சொர்க்கம்னா மேல இருப்பாங்க பொழுது, நரகம்னா பாதாளத்துக்கு கீழே எங்கே இருப்பாங்க. நீங்க இது சரி, இப்போ சொர்க்கம் மேல போயிட்டாருன்னு அப்போ ஒரு நல்ல இடம் தானே. ஆமா இல்லைங்களா. ஆமா, அப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா அப்புறம் எங்க இருந்து போயிருக்காரு, நரகத்துல தான் போயிருக்காரு. சொர்க்கத்துக்கு போயிட்டா நரகத்துல இருந்து போயிருக்காங்க. அப்ப இங்க இருந்து சொர்க்கத்துக்கு போனவருக்கு எதுக்கு நரகத்துல கூப்பிட்டு சாப்பாடு போடுறீங்க? அதை சாப்பிட்டு பழக்கப்பட்டாரு அதனால. சரி, இன்னொன்னு வந்து என்னன்னா, சரி சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா நீங்க எங்க கஷ்டப்படுறீங்க, நீங்களும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க கேட்டா எத்தனை பேர் ரெடியா இருப்பாங்க? யாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க. யாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க. அவ்வளையே ஒரு பாடி வச்சிருக்கிறாங்க, அழுந்துட்டு இருப்பாங்க, மனசு தாங்காது, அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். சிலதெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லி அழுவாங்க இல்லைங்களா. கஷ்டமா இருக்கும் அந்த சமயத்துல எல்லாம். பாதிக்கப்பட்ட மனசு சொல்லும். இன்கேஸ் அங்க நின்றுக்கிறாங்க, அங்க படுத்துக்கிறாங்க, திடீர்னு கண்ணை முடிச்சு பார்த்தாருன்னு வைங்க, அவங்க நிற்பாங்களா?
அவ்வளவுதான். என்ன யார் இருக்கிறாங்கன்னா சைடுல பிடிச்சிச்சுன்னு வைங்க, நான் இருக்கிறேன்ட்டு. அப்போ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாவே வந்ததுதான் இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் இது அப்நார்மல். ஒரு சேரை நீங்க ஜடந்தான் நீங்க நகர்த்தீங்கன்னா அதை பத்தி எதுவும் கவலைப்பட மாட்டான், இல்ல பயப்படவும் மாட்டாங்க. அது ஒண்ணு அது பாட்டுக்கு தானா முன்னாடி வந்ததுன்னு வைங்க, நம்ம இருப்போமா? விதின்னு ஒண்ணு இருக்குது, ப்ரொசீஜர், விதிப்படி. அப்ப அதே மாதிரிதான் மேல இருந்து வந்தானா ஆத்மாக்கு தந்தை ஒருவர். சொர்க்கம் என்கிறது மேல இல்ல, இதேதான் இன்னைக்கு காலை மதியம் சாயந்தரம் நைட் என்றோம். அதே மாதிரி 4 யுகங்களாக சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்ட்டு இந்த கடைசி சங்கமிகம் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், ஒரு 7 days கோர்ஸ். இதெல்லாம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரங்கிற மாதிரி. அப்போ மெயினா நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இடம், நடிக்கக்கூடியவங்க வீட்டுல இருந்தா வருவாங்க. ஆமா இல்லைங்களா? அதே மாதிரி மேல இருந்துதான் ஆத்மா வந்து, ஆத்மா மட்டும் வந்து கர்ப்பத்துல போய் உடம்புங்கிற ட்ரெஸ் எடுத்துட்டு வெளியே வந்து தன்னோட பாகத்தை நடிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நல்லா தான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் போக போக செல்போனுக்கு சார்ஜ் கம்மியாகும் போது அது ஒரு ரேடியேஷன் வந்து வரும், அதிகமா வரும் இல்லைங்களா? அப்போ வந்து பேசக்கூடாதும்பாங்க, அது பாதிப்பு, கதிரியக்கம் பாதிப்பு இருக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஆத்மாங்கிற மருந்து தேக உணர்வு வரும்போது இந்த கதிரியக்கம்ங்கிற அந்த உடம்போட உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது காமமாக, கோபமாக, பேராசை, பற்றாங்க, இதெல்லாம் ரொம்ப 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 மைனூட்டானது. அப்படிதான் ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்ச காலத்திலேயே ஒரு சினிமாக்கு எல்லாம் போயிட்டு வந்தவங்க என்னன்னா பெரிய பாவமா நினைச்சாங்க. ஐயோ வீட்டுல சொல்லிடாத, தெரியாது வந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ற காலம் எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் ஒரு ரூம்க்கே 4 தேட்டர் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே. அது கையில செல்போன்லயே வந்துருச்சு எல்லாம் மொத்தம் இல்லைங்களா? அப்போ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வெளியவே பேச மாட்டாங்க. இன்னைக்கு எந்த இது இல்லாத எல்லாமே எல்லா இடத்துலயும் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இது இப்படித்தான். இந்த சமயம் யாருமே குறை சொல்ல முடியாது, யார் மேலயும் தப்பு இல்லை. இந்த ராத்திரி என்ன இருட்டாதான் இருக்கும், எனக்கு வேணும்னா லைட்டை போட்டு என் வேலையை முடிச்சுக்கணும். அப்போ இப்போ இந்த நரகம் முடிஞ்சா அடுத்து சொர்க்கம் வர போகுதா? சுகமான ஆகுமா? ராத்திரி முடிஞ்ச பகல் வந்துதான் ஆகணும். இது இயற்கை. எனக்கு பிடிக்குதுன்னாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, அது காலச்சக்கரம் சுத்திட்டே இருக்குது. அப்ப மேல இருந்து வர்றவங்க எல்லாம் வந்தாச்சு. இன்னும் ஒரு ஒருத்தர் மட்டும் வரவா இருந்தாரு, அதனால துக்கம் அதிகரிச்சுட்டே இருந்தார். இப்ப அந்த ஒருவர் வந்து ஆத்மோடைய தந்தை இறைவன் தான். இப்போ அவர் வந்து அவரோட பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறார். அவர் நம்மளை போல மனிதன் கிடையாது, கர்ப்பத்திலே வர மாட்டார், பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். அதனால அவர் வராத வரையும் இந்த டிராமா வந்து முழுமையை அடையாது. இந்த காலசக்கரம்ங்கிற வார்த்தையை சொன்னீங்களே, இந்த காலசக்கரத்தை எப்படி நீங்க மேட்ச் பண்றீங்க? எதுக்காக அந்த வார்த்தை கொண்டு வந்தீங்க? ஒரு நாளுன்னா 24 மணி நேரம். ஆமா இல்லைங்களா? அப்ப அது 12 மணி நேரம் பகல் இரவுன்னு பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன் ஆகுது. அதே மாதிரிதான் இது வந்து ஒரு காலச்சக்கரம்னா ஒரு 5000 வருஷம் அப்படின்றார், ஒரு 5000 ஆண்டுகள். அப்ப இறைவன் சொல்லப்பட்டது இல்லைங்களா? அப்ப இதுல ஒவ்வொரு யுகங்களுக்கும் வந்து என்னன்னா அந்த ஸ்வஸ்திக் போடுற மாதிரி சரி பாகம், சம பாகம் இருக்குது, 1250. ஓகே. அப்போ இந்த கடைசி எண்ட் ஆகும்போது ஏன் அந்த ஸ்வஸ்திக் சொல்றாங்கன்னா, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டு ரைட்டு, ஸ்ட்ரைட்டு ரைட்டு, ஃபர்ஸ்ட் ரைட் இருக்கும். அப்ப ஸ்ட்ரைட்னா உயர்ந்த சிந்தனைகளும் சத்தியமான ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஆசீர்வாதம் மாதிரி, பிரமாதம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட்ல போகும், கொஞ்சம் டவுனும் ஆகும். ஆனாலும் சாரி ரைட்ல போயிட்டு தான் டவுன் ஆகுது, ரைட்டு தான் ஆனா கொஞ்சம் டவுன். அது ரெண்டாவது திரேதாயுகம். மூணாவது பாத்தீங்கன்னா கீழே டவுனு, லெஃப்ட். அப்போ துவாபரகத்திலிருந்து தேக உணர்வுக்கு வந்து தவறுகள் நடக்க ஆரம்பிக்கிறது, பாவக்கரங்கள் ஆகுதுன்னு. கடைசி இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹையஸ்ட் உச்சம். ஆமா, அப்படின்னா அதர்மத்தோட உச்சம் கலியுகம். அதனால அப்படி காமிச்சிருக்காங்க ஸ்வஸ்திக். அதுல ஒரு பிட்டு விட்டுட்டாங்க, யாருக்கும் தெரியாது. அப்ப எப்படி அதிகாலையில பிரம்ம முகூர்த்தம் சொல்ற இல்லைங்களா, அது நைட்டும் இல்ல காலையிலும் இல்ல, சந்தியா அதிகாலை, சந்தியா வேலைங்க சாயந்தரம் வரும், அதிகாலையில பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ இந்த கலியுகத்தோட கடைசி சத்தியுகத்தோட ஆரம்பிக்கப்பட்ட அந்த நடுப்புற இருக்கக்கூடிய சமயம், கொஞ்சோண்டு சமயம், இதுதான் கடவுளோட வருகை. அந்த இடத்துல கடவுளுடைய வருகை பூமிக்கு நேரடியாக வந்து ஆத்மாவும் நாமளும் பரமாத்மா தந்தை இறைவனும் நேரடியாக சந்திச்சு அவர் மூலமாக எல்லாமே மாற்றம் அடையுது. நம்ம ஒரு கருவிகளாக யூஸ் பண்ணிக்கிறார், நம்ம மூலமாகவே சரி பண்றார். இது வரைக்கும் கடவுள் வர்றதே இல்லையா? இதுவரையும் மத்தவங்க எல்லாம் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. ஆனா கடவுளோட பாட்டு அவரை தவிர வேற யாரும் அந்த பாட்டு பிளே பண்ண முடியாது இல்லைங்களா? எல்லாரும் சொன்ன இப்ப யாருக்கு நல்லது கேட்டா தெரியாம இருக்கு. எனக்கு கோபப்படக்கூடாதுன்னு தெரியாதா, சண்டை போடக்கூடாதுன்னு தெரியாதா? எல்லாம் நல்லா தான் தெரியும். எல்லாம் படிச்சு வரணும், அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்க விரும்புறேன். அது வரமாட்டேங்குது.
நான் கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, துக்கப்படக்கூடாதுன்னு விரும்புறது இல்லை. ஆனா அது வந்து நிக்குது. ஆமா, டெய்லி காலையில போறேன், விரும்புறது வரமாட்டேங்குது, விரும்பாதது வருது. ஏன்னா நானு உயிரின்ற பதிலா உடம்புங்கிறது மாத்தி புரிஞ்சதுனால எல்லாம் வந்த வினை, அதனால மாத்தி வேலை செய்யுது. உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை 8 மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி. ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரூர், திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி, செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே வியூகன் திருப்பூர், புதன்கிழமை ஆர்ஜே வேல் முருகன் மதுரை, வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாலக்குண்டு, வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி, சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள், தனித்துவமான குரல், தன்னம்பிக்கை மிக்க வரிகள், இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள். omshanti.in/அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க.